அழகு. நோ. எஸ். ஒத்துக்கற மாட்டேன். நான் ஒத்துக்குவேன். நான் நிரூபிப்பேன். எங்க பாப்போம். ஆண் அழகுன்னு நான் நிரூபிப்பேன். நான் பெண்ணு தான் அழகுங்கறேன். ஏய், ஆம்பளை விறுவிறுன்னு ஒரு குளத்துல முங்கி குளிச்சுப்புட்டு ஒரு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையை கட்டி கை நிறைய அந்த கோயில்ல திருநீர் எடுத்து நெத்தி நிறைய பட்டைய போட்டு அப்படி மீசையை முறுக்கி விட்டு நின்றமுச்சுக்க அதுக்கு மக்கள் ஆம்பளை மாப்பிளை சோக்கா நிப்பான். அதே மாதிரி பொம்பளை குளிச்சுப்புட்டு கண்டாங்கி சேலையை கட்டி மயிரை புடுங்கன ஒரு ரூபா காசு நிறைய பொட்டு வச்சு ஆத்தாடி. ஏய், என்ன நீ சொல்ற? என்ன ஆப்டால் நீ பெண்ணு பியூட்டி பார்லருக்கு போய் இந்த அருக்கு வர இந்த புருவம் ஆமா ஐப்ரோவை சரி பண்ணி பேரல் எடுத்து புழுக்கு மருந்து மாதிரி பூட்டி அதுக்கப்புறம் மஞ்சள் பூச்சு மா குளிச்சு மஞ்சள் பூசி மா குளிச்சு அப்படி இருந்தா தான் நீ அழகு. ஏய், உனக்கு ஒண்ணு புரியுமா? என்ன? இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஆண் ஜீவராசி புறமே அழகு. எப்படி ஆண் ஜீவராசி புற அழகுங்கறீங்க? உண்மைதான். எப்படி? காளை மாடு அழகா இருக்குமா பசு மாடு அழகா இருக்குமா? காளை மாடு தான் அழகா இருக்கும். ஜல்லிக்கட்டு மாடு பாத்திருக்கியா? ஆமா. அழகா தும்முளு ஒவ்வொன்னும் தண்டி நடந்து போனா தெலுக்கு 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 தெலுக்கு. மூஞ்சிய பார்த்து பேசியா? ஆண் மயில் அழகா இருக்குமா பெண் மயில் அழகா இருக்குமா? ஆண் மயில் தான் அழகா இருக்கும். ஆண் மயிலுக்கு தான் தோகை இப்படி பெருசா விரிஞ்சு இருக்கும். பெண் மயிலுக்கு வாலு குட்டிட்டு முட்டிட்டு இவ்வளவுதான் இருக்கும் குண்டில. பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். சிங்கத்தை பாத்திருக்கியா? ஆமா. ஆண் சிங்கம் அழகா இருக்குமா பெண் சிங்கம் அழகா இருக்குமா? ஆண் சிங்கம் தான் அழகா இருக்கும். ஆண் சிங்கம் தான் பெரடி மசுமுசுன்னு நல்ல பெருசா இருக்கும். பெண் சிங்கம் அப்படி இருக்காது. நீ வளர்க்கறீல வீட்டுல கோழிலாம். ஆமா. பெட்ட கோழி பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். பெட்ட கோழி அழகா இருக்குமா சேவல் அழகா இருக்குமா? சேவல் தான் அழகா இருக்கும். சேவல் தான் அழகா இருக்கும். இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஆண் ஜீவராசி பூரா அழகா இருக்கும்போது ஏண்டி பீதினி சிரிக்கி ஏண்டி பிக்காடி சிரிக்கி நீ என்ன மயிர்ல அழகு என் மயிரை புடுங்கின அழகு. ஆம்பளை நீங்க அழகா இருக்கனா பொம்பளை நாங்க இருந்தா நீங்க அழகா இருக்க முடியும். யார் சொன்னா? ஆம் ஜீவராசி புள்ள அழகு அழகு நீ பொட்டச்சி நாங்க இல்லாம நீங்க வெளிய வந்துருவீங்களோ? யாரு? ஓ, நீ என்ன சொல்ல வர்றன்னா நாங்க பிள்ளைய பெக்கலைனா நீங்க ஆம்பளை எல்லாம் அப்படி மீசிய மிருக்கி விட்டு தெரிய முடியாது நீ சொல்ல வர்ற. என்ன நீ பிள்ளைய பெக்கற? என்ன நான் தெரியாம தான் கேக்குறேன். எப்ப பாரு இந்த பெண்களுக்கு ஒரு வசனம் நாங்க பிள்ளை பெத்துட்டோம் பிள்ளை பெத்துட்டோம் பிள்ளை பெத்துட்டோம். ஏன் கத்துற? தெரிஞ்சு போறது. பிள்ளை பெத்து என்னத்த பிள்ளை பெக்கற? பிள்ளை பெக்கறான். மயிர குட்டில அடிக்கிற. ஆமா, மண்டையில அடிச்சா மேற்கொண்டு ஏதாவது காயப்பட்டா அதனால தான் குண்டில. அப்ப குண்டில அடிச்சா மட்டும் காயப்படாதா? குண்டில அப்படி சொல்லு. நான் படிக்கும்போது கணக்கு வாத்தியா இருப்பாரு. சரி. அப்பெல்லாம் நாங்க படிக்கும்போது பயலுக்கு நல்லா படிக்கிற பயல எல்லாம் உரிச்ச மட்டை வெட்டிக்கிட்டு போறது. எதுக்கு? சத்தியமா பொய் சொல்லல. பெரிய மனுஷனுக்கு புறம் தெரியும். அப்பெல்லாம் மட்டை இருக்குல்ல இந்த பனை மட்டை உரிச்சா மட்டைன்னு சொல்லுவோம்ல அதை வெட்டிக்கிட்டு பயலுக்கு பூரா அந்த நல்லா படிக்கிற பயலு எல்லாம் டேய் நாளைக்கு மட்டையை எடுத்துட்டு வந்துரு 2 மட்டையை வெட்டிட்டு வாடா அப்படின்னு வைங்க மெனக்கண்டு செதுக்கு வாங்கிவாரு. செதுக்கி அதை அழகுபடுத்தி எதுவும் அறிவியல் படமோ இந்த கணக்கு படமோ தெரியல வச்சுக்க. வா 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 கை கட்டுற கை கட்டுற கை கட்டுற குண்டியை கட்டுற குண்டியை கட்டுற இவன் சார் 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 ஓ பின்னாடி வச்சிருவாங்களோ. இந்த குண்டிலே வாத்தியார் அடிப்பாரு. நீங்க படிச்சது இல்லன்னு நினைக்கிறேன். இந்த ஏன் இங்க அடிக்கிறான்னு சொல்லு. மத்தளக்கெல்லாம் அடிச்சா எலும்பு எலும்பு உடைஞ்சு வரும். கறி இல்ல இதுல அடிச்சமுச்சுக்க சதம் பெட்டக்ஸ்ல சதம் இருக்கும். நீ பின்னாடி அடிக்கிறியா? வீங்கினாலும் தான் வீங்க ஒழுசு மத்தபடி கறியில ஒண்ணும் பாதிப்படக்கூடாது. ஆமா அதான் நீ மண்டையில அடிக்காம உன் குண்டில அடிச்சது வேற ஒண்ணும் கிடையாது. என்னவா நீ சொன்னீங்க பிள்ளை பத்துட்டோம் சொன்னீங்க. நீ வாய்க்கிலேயே பேசுறீல. நாங்களாம் 10 மாசம் சுமந்து பெக்கறோம். உனக்கு 10 மாசம் வேணாம் ஒரு 5 மாசத்துல பெத்து காட்டு. உன்னால பெக்க முடியுமா? பொட்டச்சி நாங்க எவ்வளவு சிரமப்பட்டு புள்ள பெக்கறோம் தெரியுமா? வாயை கொண்டு காது வரைக்கும் வச்சுக்கிட்டு பேசுற. ஏய் ஏய் இந்தவரு இந்த வசனத்தை வேற யாராவது சொல்லு வருவாரு. ஆம்பளை தானே நீ புள்ள பெத்து காட்டு. நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். என்ன? இப்போ நாங்க இங்க ஆம்பளை ஊரா இருக்கீங்க. நாங்க யாரும் பிள்ளை பக்க மாட்டோம்னு இந்த கையாட்டி பஸ் ஸ்டாண்ட்ல கொடியை பிடிச்சிக்கிட்டு போராட்டம் பண்ணோமா? இல்ல மதுரை ஹைகோர்ட்ல எதுவும் மனு தாக்கல் பண்ணோமா? பிள்ளை பக்க மாட்டோம் நீ சொல்லு. நாங்க பிள்ளை பக்க மாட்டேன்னு சொன்னோமா? உனக்கு ஆண்டவே அந்த கருப்பை பைய வச்சிருக்கேன். அது கரு உருவாக்குற தன்மையை எனக்கிட்ட வச்சிருக்கேன். நாங்க என்னமோ பிள்ளை பக்க மாட்டோம்னு என்னமோ இது பண்ண மாதிரி சொல்றேன். என்ன புரியாம பேசிட்டு இருக்க? அந்த காலத்துல தான் புள்ள பக்கறதுக்கு ஆம்பளை தேவை. இந்த காலத்துல ஆம்பளை தேவை இல்ல. இந்த டெஸ்ட் பேபி சென்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்க போய் ஊசி போட்டு புள்ள பத்துக்குவோம். ஆம்பளை நீங்க தேவை கிடையாது. எந்த காலத்துல இருந்துகிட்டு இருக்க நீ? மனுஷனா நீ பேசுற? புள்ள பக்கறதுக்கு ஆம்பளை தேவை. இல்ல வந்து அடிப்ப. அடிக்க மாட்டேன். அந்த காலத்துல பிள்ளை பக்கம் ஆம்பளை தேவை. இந்த காலத்துல பிள்ளை பக்கம் ஆம்பளை தேவையில்லை. ஊசி. சரி சரி. இப்ப நீ உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறேன். உனக்கு ஒரு 18 19 20 வயசு இருக்கான்.
இன்னும் 2 வருஷத்துல உங்க அம்மா மாப்பிள்ளை வாக்கணும்னு சொன்னிச்சேன். நகத்துல உள்ள ஆட்கள் மாப்பிள்ளை ஆம்பளை தானே மாப்பிள்ளை வருவேன். அப்ப ஆம்பளைய கட்டாம இந்த நல்ல நாயை புடிச்சுக்கிட்டு கட்ட வேண்டியதானே. நாயை புடிச்சுக்கிட்டு கட்ட வேண்டியதானே. சனியை புடிச்சவளே ஆம்பளை தானே கட்டுற. ஆம்பளை தானே கட்டுற. ஏய் என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அது இல்லறத்துல ஈடுபடுத்தி அவங்க மூலியமா ஒரு உயிரினம் ஒரு ஆணும் பெண்ணும் இல்லறத்துல ஈடுபடுறாங்க. ஈடுபட்டு அதுல இருந்து ஒரு உயிர் ஜீவராசி வருது பாரு, அதுதான் முதல்ல ஆரோக்கியமா இருக்கும். அதை முதல்ல தெரிஞ்சுக்க. நீ டெஸ்ட் பேபி போற, மயிர புடுங்கன பேபி போற, இந்த ஒரு இது 6 மாசத்துல இப்படி நடக்கும் போதே சவள வாஞ்சி இப்படி நடந்துக்கிட்டு அப்படியே தொப்பு தொப்புன்னு பிராய்லர் கோழி மாதிரி இருக்கு. இப்ப பெக்கற புள்ளையா அப்படி தயாரா இருக்கு. ஏய் இப்ப பெக்கற புள்ளையா அப்படி தயாரா இருக்கு. அப்பா யாருன்னு கேட்டா ஊசின்னு சொல்லுவா. அது அப்பா யாரு கேட்டா ஏதாவது சொல்லிக்கிட்டு சொல்லிவா. ஆமா கேளு. எரிச்ச மசரா பேசாத. நீ வெறிச்ச இத கலப்பாத. இங்க பாரு உன் பொம்பள உன் சட்டத்துக்குலாம் பேசிக்கிட்டு இருக்க. நீ வச்ச ஆளோட நாங்க குறும்பி அந்த வேற வந்து. போறப்பல குண்ட குடிக்க பாவட புருதுகளையும் பாத்துக்க. நான் போறப்ப நீ தெரிச்சு ஓடி போ. உனக்கு போடுற ஓல மூத்திரம் சிருட்டு 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 இந்த உனக்கு போறப்பல ஒப்பனுக்கு அந்த கட்டி. எங்க அப்பன்ட்ட போகாத, எங்க அப்பன்ட்ட இத்த தண்டி வாதான். என்ன பாசியமா பேசுற? அவட போகாதடி. கனிய புடிச்ச முகரைய பாரு முகரைய. மாமா ஒரே ஒரு மவுத் நான் சொல்றேன். ஒண்ணும் நான் ஏத்த சொன்னா ஒரே ஒரு மவுத்து கிசு தரியா? காலைல நான் அந்த சம்பளத்தை கூட தர்றேன். ஒரே ஒரு மவுத்து கிசு. இங்க பாரு சேம்ஸ் பாண்ட் படத்துல என்னை கூப்பிட்டாங்க நடிக்க. அவர் என்ன அடிக்கிறாரு மவுத்து கிசு. 1.5 மணி நேரம் சொல்லிச்சு எடுத்துடுவேன். கின்னஸ் புத்தகத்துல அவார்டு கொடுப்பாங்க. தொடர்ச்சியா முத்தம் கொடுத்துட்டே இருக்கேன் பாரு. ஒரு நாள் பொழுது அப்படியே உதட்ட வச்சு அங்கே வெளிநாட்டுலாம் அப்படித்தான் கின்னஸ் புத்தகத்துலாம் ரெக்கார்டு ஏற்றுவாங்கல்ல, அது ஒவ்வொரு விதத்தில் ஏற்றுவாங்க. இந்த மவுத்துக்கு அடிக்கிறதுல 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ச்சியாக முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவார்டு. ஒன்றும் ஆகாது. அது வந்து கற்ப மயிரெலாம் ஆகாது. எந்த நோயும் உடலில் வராது. அதே மாதிரி மாமாவுக்கு ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடு காலக்கா. அதோட என்ன சரி இதை ஏத்த சொல்ல உனக்கு தரேன். ஆமா முத்தம் தானே. ஒரு முத்தம் தந்தா ஓடி போயிருவீல. என்ன டார்ச்சர் பண்ண மாட்டீல. முத்தம் கொடுத்தா ஓடி போயிருவீல. இங்க வா பக்கத்துல வா. இங்க வா. இங்க வா. கண்ணை மூடு. ஊர்ல நாடகத்துல விளக்கமாத்த எடுத்து நீ அடிக்க நீ ஐடியா பண்ணிட்ட. ஆண்டி இருக்கட்டும் ஓன்ட்ட முத்தம் வாங்குறதுக்கு பேசாம திருவிழா பஸ் ஸ்டாண்ட்ல கிடக்குவாரு நல்ல பன்னிக்குட்டி. அதுகிட்ட வந்து சல்லுப்பு முத்தம் வாங்கிட்டு. ஏய் நானும் ஒண்ணு சலிச்சவ கிடையாது. திருவாரணத்துல 4 நாய்க்குட்டியை வாங்கி மேப்பேனே தவிர உன்கிட்ட முத்தம் கொடுக்க மாட்டேன். நாய்கிட்ட போகாத. நாய் பெரிய இது வேதனை. கார்த்திகை மாதம் இருக்குவாரு நாய். ஒரு வீட்டுல பொட்ட நாய் வளர்த்து பாரு. ஏய் நாய் நன்றி உள்ள ஜீவன் தெரியுமா முத? நாய் நன்றி உள்ள நன்றி உள்ள. ஏத்துங்க நீ கோச்சிருச்சு நீ. என்னப்பா இது? என்னால பேசவே முடியல. ஏத்துங்க. முருகா சரி சரித்தே என்ன பண்றது. சரி அது ஆமா என்ன தொழில் பண்ற? வியாபாரம் பண்றேன். உங்களுக்கு வலிப்பா நல்லா இருக்குப்பா. இந்த 2 மைக்கும் நல்லா இல்லப்பா. உங்க பக்கம் பூரா நல்லா இருக்கு. ஹலோ நான் வியாபாரம் பண்றதை எடுத்து சொல்லவா? என்ன தொழில் பண்ற? வியாபாரம் பண்றேன். எல்லையா இதுவா? ஆமா. என்ன அன்னைக்கு பார்த்து கீழே கவுந்துக்கிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு என்ன மேல அண்ணாந்துக்கிட்டு கிடக்கு. போற கட்ட முட்டை மேல தூக்கி போட்டிருக்கேன். சரி சரி என்ன தெரியல. அப்பப்ப நல்லா என்கிட்ட இளநீ பத்திரமா இருந்தா சரித்தியா. சரி இளநீ இருக்குல்ல? இருக்கு இருக்கு. இளநீல எப்படி காப்படி தண்ணி தருமா? காப்படி தண்ணி தருமா? தேரும். அப்பா கோப்ரர் முகத்தை பார்த்து பேசு. நல்ல அவர் என்ன பேசுறாரு புரியப்படுது. வாயை பார்த்துக்கிட்டே. ஆமா நல்லா தித்திப்பா இருக்குமா? பாட்டு படிக்கட்டுமா? எலுமிச்சை கல்லுங்க சோட்டு பொண்ணுங்க.
மகன்னு ஆலமரம் 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 மகனே ஆலமரம் ஆலமரம் அங்க விழுதுபதி நகிர தண்ணீர் நானே நானே விழுதுபதி நகிர தண்ணீர் நானே 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 விழுதுபதி நகிர தண்ணீர் நானே நானே விழுதுபதி நகிர தண்ணீர் நானே 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 டேபிளுக்கு தோதா இருக்கு விழுது விட்டு முடிக்க போற தண்ணீர் நானே 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 கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு ஜெயப்பிரியா செம்மையா இருக்கு ஜெயப்பிரியா உன்னோட வாழ்ந்தா ஒரு நாள் வாழ்ந்தாலும் போதும் என் பணம் மோட்சமாயிரும் இந்த வசனத்தை எத்தனை பேருக்கு சொல்லிட்ட ஒன்னே மாதிரி பாம்பு கிட்ட சொல்ல மாட்டேன் ஏய் நான் பெத்த பிள்ளை அதனால அப்படி இருக்கு பாம்பு கிட்ட எப்படா சொன்னேன் கொண்டு மலை கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு பார்வை தீராதடி மச்சங்குடி மாறாதடி பார்வை தீராதடி மச்சங்குடி மாறாதடி வெளியே வந்தனே பூசடா சந்தனோ மச்ச பார்வை தீராதடி மச்சங்குடி மாறாதடி தீராதடி மச்சங்குடி மாறாதடி அப்போது பார்த்த புள்ள இவ அடையாளம் தெரியவில்லை அப்போது பார்த்த பிள்ளை இப்ப அடையாளம் தெரியவில்லை என்னமோ பண்ணுறா என்னமோ பண்ணுறா என்னமோ ஏன் அங்கிட்டு பேசிக்கிட்டே போற அப்போது பார்த்த புள்ள உன் அப்பனுக்கு அடிச்சு மயங்கிருச்சு லேசா கட்டு மறுபடியும் இரு இப்ப லேசாட்டு லேசாட்டு அதியா எப்பா என்னப்பா தெளிச்சு விட்ட அது பேக்கு இது பிரசாதம் அப்போது பார்த்த புள்ள இவ அடையாளம் தெரியவில்லை ஐர மீன் பிடிக்க போனி ஆத்துல அதான் மீன் மாட்டிக்கிச்சு சேர்த்துல மீன் பிடிக்க போற ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல கல்யாணத்தை சொல்லி புட்ட நேரில் கல்யாணத்தை சொல்லி புட்ட நேரில் உனக்கு பொண்ணு கொண்டாடுமே ஊருங்க மீன் பிடிக்க போற ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல
வச்சுக்கமா இடுப்புல அடி வச்ச கிளி சுத்துற இடுப்புல வச்சுக்கமா இடுப்புல வச்ச கிளி சுத்துற நினைப்புல நாம் 18 கட்டிக்கிறான் மாமா சரி இல்ல பாத்து பண்றடே பாத்துதான் பண்றாப்ல எதுவா பண்ற பாக்காப்ல பண்றாங்க தப்பு மேல வர கூடாது வெத்தல மடிச்சு கொடு மாமா நீ வெத்தல வெளிய சொல்லு மாமா வெத்தல மடிச்சு கொடு மாமா வெத்தல வெளிய சொல்லலாமே உன்னை காதல் பண்றேன் அம்மா உன்னை காதல் பண்றேன் என்ன பண்ண போறீங்க காதல் பண்ணி மயிரை புடுங்க போறேன் கிட்டவா அதான் பண்ணுவாங்களா இது போதுமா வா சங்கு முழங்கு சாம்பள தடவி ஜெயா ஜெயா என்னை விட்டுட்டு வேற எவன்ட்டையும் ஜம்ப் பண்ணி போயிருவியா எல்லாமே என்னால வாழ முடியாது வா கோபால் லதா இந்த கதவுக்கு முதல்ல இருந்து என்ன ஓடுன்னு சொல்றேன் கோபால் லதா நீங்க என்ன செத்துருவே கோபால் செத்துருவே கோபால் லதா கோபால் நீங்க இல்லாத ஒரு கணம் இந்த பூமியை நான் வாழ மாட்டேன் சொல்லுங்க கோபால் நான் செத்துட்டா நான் செத்து விடுவேன் கோபால் மயிரை புடுங்குவல்லதா அத புடுங்க மாட்டேன் கோபால் லதா கோபால் நான் செத்துட்டா லதா ஓ உடம்பு இருக்கிற சைஸுக்கே நீ 15 வருஷம் தேடுவேன் லதா அப்படி சொல்லாதீங்க கோபால் ஆளை பார்த்தே இடம் போட்டுருவீங்க ஆளை பார்த்து இடம் போடாதீங்க கோபால் கொஞ்சம் இத பார்த்து இடம் அவள் பறந்து போன ஓ முதல்ல பார்த்தாவே உன் ஜங்க பார்த்ததுக்கு அர்த்தம் லதா தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மகளா உனக்கு மகதானே மான் போல வந்தவளே யாரடிச்சா இட்ஸ் மீ நந்தா வா வளரும் பிற